நம்ம மன்னர்கள் காலத்தில் வந்து எத்தனையோ கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்குங்க. அது வந்து எத்தனையோ போர்களாலும் இதனாலும் சில மன்னர்களோட சதி செயல்களாலும் மூடப்பட்டிருக்குது. போர் வந்ததுனால அழிவுக்கீடாகி மண்ணோட மண்ணாக புதைஞ்சு இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம் எல்லாமே நம்ம சிவன் வந்து தோன்றி வெளிப்படுவார். அதை தோண்டி எடுத்து இது பண்ணி புனரமைச்சு கோயில் வந்து அமைச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இதுவும் ஒரு பழமையான கோயில் தான், சிவன் ஆலயம். ஆனால் இது வந்து எடுத்து வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதாயிடுச்சு. இதை மாதிரி எத்தனையோ கோயில்கள் அழிவுக்கு உண்டாகிட்டுருக்குன்னு அதை வந்து சீரமைப்பாமல் இருக்குது. இது வந்து உண்மையாகவே ஒரு பழைய பிரசித்தி பெற்ற கோயில் தான். இது வந்து வேறு எங்கேயும் இந்த கோயில் அமைச்சிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியலை. ஆனால் நல்ல இடிபாடுகளோடு தான் கிடக்கு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப சிவலிங்கத்தை பட்டு அங்கே நிலைநாட்டி வழிபட்டு போரில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த கோயில்கள் தான் நாள் பட மண்ணோட மண்ணாக மூழ்கி இப்போ வந்து சில நாட்களாக வந்து அது வெளிப்படுது. இதை பாருங்கள், இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ஒரு பழமையான கோயில் தான். இந்த பக்கம் வந்து பார்த்தா படிக்கட்டு இருக்குது. இதுலேருந்து ஏறி வந்து உள்ளே போகிறது மாதிரி இது இருக்குது. ஆனால் இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம வாழ்கிறதே அந்த சிவனோட உண்மையான அருளாதான்றது தெரியாமல் ஒரு தெய்வத்தோட ஆலயமே இப்படி சில இது வச்சு கிடக்கு. மூலவரெலாம் எங்கே எடுத்து வச்சாங்க என்னன்றது தெரியலை. இருக்கிற இடத்துல வந்து செய்யணும்னு மனசு இருக்காது, செய்யணுன்ற இடத்துல வந்து இருக்காது. ஸோ எல்லாம் அந்த சிவபெருமானோட அமைப்பு தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தோடு பார்த்தீங்கன்னா தெரியும், யானை தந்தம் போய் இது பண்ணது மாதிரி இருக்குது. ஸோ இதிலே தெரியும். கோயிலோட ஆதி காலத்து கிணறு இதுதான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து வேலப்புற கோயில் போகிற ரோட்டில் ராஜதானி அண்ட் கதிர் நரசிங்கபுரம், அதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் இருக்குது. எத்தனையோ அறியப்படையாத ஆலயங்கள், அதிசய ஆலயங்கள் இருக்குது. அதவே மீட்டு எடுத்து இது பண்ண முடியாமல் தான் அந்த மக்கள் இருக்காங்க. அதுபோக புது ஆலயம் கட்டுறதுக்கு வேணால் இது பண்ணுறாங்களே ஒழிஞ்சு அந்த பழைய ஆலயத்தை வந்து புதுப்பித்து புனரமைச்சு அதை இது பண்ணணும் அப்படின்றத யாரும் நினைக்கிறதில்ல. அதை அப்படியே விட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிவிச்சது என்னென்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஆலயம் கட்டி இது பண்ணுறதை விட ஏற்கனவே அனைத்து பிரபஞ்ச சக்தியும் ஈர்த்து அந்த பழைய ஆலயங்களில் வந்து முக்கியமாக இருக்கும். அந்த பழைய சக்திகள் ஈர்த்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் புனரமைச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது.
அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தெய்வங்கள் இல்லைன்னா நம்ம இல்லைன்றது தெரியும். சில பேர் தெய்வ வழிபாட்டில் இருப்பாங்க, சில பேர் தெய்வ வழிபாட்டில் இல்லாமல் இருப்பாங்க, மனசார வந்து இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு ஆலயத்துக்கும் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஸோ ஒரு ஆலயம் புனரம் வைக்கணுமா, அதுக்கு சேவை செஞ்சு போங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் செஞ்சு அன்னதானம் போட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணி இது பண்ணாலும், அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்து பண்ணாலும், ஒரு திருப்பணிக்கு ஒரு இது பண்ணுறது வந்து ஒரு இதாகாது. அதனால் எத்தனையோ ஆலயங்கள், இந்த மாதிரி ஆலயங்கள், அறியப்படாத ஆலயங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆலயம் மட்டும் நான் சொல்லலை, எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இது பண்ணி அந்த ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஒரு பெரும் உதவியாக இருக்கும். ஸோ என் மனசுக்கு பட்டது சொல்கிறேன். பணம் இருக்கிற இடத்துல செய்யணும்னு தோணாது, இல்லாத இடத்துல இல்லாதவங்ககிட்ட அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். இது 2 வகையானது. சில பேர் இருக்கிறவங்களும் செய்வாங்க. அந்த மாதிரி பார்க்குற ஒரு சில பேர் இந்த மாதிரி நல்ல அறியப்படாத பழைய ஆலயங்களுக்கு வந்து உதவி பண்ணி அந்த ஆலயங்களை மீட்டெடுத்து நல்லபடியாக கொண்டு வரணும். அதுதான் எங்களோட கருத்து. மேலும் வந்து எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்ககிட்ட வந்து அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் நல்லதுக்கு மட்டும் அந்த சிவபெருமான் அருளால் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏதாவது தேவைக்குன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட நம்பர் இதிலே கொடுத்துருப்போம். சரிங்களா? மேலும் மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஓம் ஸ்ரீ அகோர சடையாண்டி சித்தர் சிஷ்யன் ஓம் சிவமுருகன். நன்றி, வணக்கம்.